பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்பொழுதும் இவாஞ்சலின் இந்த ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுதும் கூட நாம் தேவனுடைய சித்தத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். தேவனுடைய சித்தம் என்பது நமது தேவனுடைய அநாதி தீர்மானமும் திட்டமும் ஆகும். அது நம்மை ஆண்டவருடைய வழிகளில் நடக்க ஏவுகிறது. மட்டுமல்ல, தேவ சித்தமானது பரிசுத்த வேதாகமத்தில் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. தேவ சித்தத்தை தடை செய்ய ஒரு மனுஷனாலும் கூடாது. நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை குறித்ததான தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய தீர்மானத்தையும் நாம் அறிந்து கொள்கிறோம். எனவே பிரியமானவர்களை, நாம் வேதத்தை வாசிப்பது மட்டுமல்ல, அதை தியானிக்கவும் செய்ய வேண்டும். அவற்றிற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். தேவ சித்தம் செய்வதே நம்முடைய வாழ்வின் நோக்கமாக இருக்க வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் ஏன் தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்றால், அவர் சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள தேவன் விரும்புகிறார். நாம் அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். வேத வார்த்தையின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். அவருடைய ஊழியர்கள் பிரசங்கிப்பதன் மூலமாக நம் தேவ சித்தத்தை அறிந்து கொள்கிறோம். மட்டுமல்ல, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க தேவ சித்தம் செய்வது அவசியமாகும். தேவனுக்கு பிரியமாய் நடக்க நம் தேவ சித்தத்தை செய்வது அவசியமாகும். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்று நம்முடைய வேதம் திட்டமும் தெளிவுமாக கூறப்பட்டுள்ளது. எனவே பிரியமானவர்களே, தேவ சித்தம் என்ன என்பதை முதலாவது நாம் கண்டுகொள்ள வேண்டும். கண்டுகொண்ட பின்பு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய சுய பலத்தையும் சுய சித்தத்தையும் வைத்து கொண்டு நாம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறேன் என்று ஒரு மனுஷனும் சொல்ல முடியாது. நான் இப்படித்தான் வாழ்வேன், இப்படித்தான் வாழ்ந்து கொண்டு மனம் போல வாழ்ந்து கொண்டு நான் தேவ சித்தத்தை செய்வேன் என்று சொல்ல முடியாது. நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்த வேளையிலும் தேவ சித்தத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம் தகப்பனே. உம்முடைய திட்டமும் தீர்மானமும் உம்முடைய சித்தத்தை மாத்திரம் நாங்கள் செய்ய, கீழ்ப்படிய, கடைபிடிக்க எங்களுக்கு உதவும் சுவாமே. உம்முடைய வேதத்தை இது வாசித்து தியானித்து தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள உதவி செய்திடலாம். எங்கள் மனம் போகிற போக்கின்படி போய் நாங்கள் தேவ சித்தத்தை செய்கிறோம் என்று சொல்ல முடியாது கர்த்தாவே. தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களை முழுவதுமாக பொறுப்படுத்திக் கொள்ளும். உம்முடைய சித்தத்தை ஒவ்வொருவருக்கும் தெரிய காட்டி அதன்படி நிற்க, ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்குட்பட்டு நிற்க, தேவனுடைய மார்க்கம் என்று நீர் எழுதி தந்திருக்கிற வேத வசனங்களின் மூலமாக வசனங்களின்படி நாங்கள் நிலை நிற்க உதவி செய்திடலாம். அப்படி செய்ய போகிற தயவுக்காக மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.